ஸ்ட்ரைட் ஆஃப் கார்மோஸ், கார்மோஸ் நீரிணை 33 கிலோமீட்டர் நீளமான ஒரு நீர்வழி பாதையான இந்த கார்மோஸ் நீரிணை உலக பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான இதய துடிப்பாக மாறிப்போச்சு. இது மூடப்பட்டதுல இருந்து உலகம் முழுக்க இப்ப கூக்குரல்கள் ஆரம்பித்திருக்கின்றன. இதை திறவுங்கள், ஈரான் இதை திறக்க வேண்டும் என்று சொல்லி பல நாடுகளிலும் இருந்து மிகப்பெரிய குரல்கள், அபாய குரல்கள் கூட எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான விஷயம். அமெரிக்கா இப்ப இறுதி எச்சரிக்கையாக 48 மணித்தியாலத்தில் இந்த கார்மோஸ் நீரிணையை திறக்காது விட்டால் ஈரான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்க போகிறது. ஈரானினுடைய மின்சார நிலையங்கள், மின் இணைப்புகள் மீது அமெரிக்கா பாரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை முன்னெடுக்க போவதாக அமெரிக்க தரப்பு சொல்லி இருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரானும் தங்களுடைய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுமாயிருந்தால் நாங்களும் கடுமையான பதிலடியை மேற்கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி ஈரானும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இப்படி இந்த ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டதுனால இலங்கை உட்பட இந்தியா மற்றும் ஏனைய நாடுகளில் பொருளாதார ரீதியாக பாரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்பட தொடங்கி இருக்கின்றன. பொருளாதார பிரச்சனைகள், பொருட்கள் மீதான விலை அதிகரிப்பு, பெட்ரோல், எரிபொருள், கரண்ட் போன்ற மிக முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஒரு சவால், தாக்கம், இப்படி நிறைய சிக்கல் உலகத்தின் எல்லா பகுதியிலும் இது உணரப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஹார்மோஸ் நீரிணையுடைய மூடல் காரணமாக இதனூடாக பயணித்த பல கப்பல்களை ஈரானும் தாக்கி இருக்கிறது. இப்படி நிறைய பிரச்சனைகள் அந்த ஹார்மோஸ் நீரிணையோடு சம்பந்தப்பட்டதாக ஓடிக்கொண்டிருக்குது. இந்த ஹார்மோஸ் நீரிணை அப்படி உலக பொருளாதாரத்தில் என்னத்துக்காக இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வருது? இந்த ஹார்மோஸ் நீரிணை உலக வரலாற்றில் பழைய காலத்தில் எப்படியான தாக்கத்தை, என்னென்ன விதமான வர்த்தகத்தை செய்யக்கூடியதாக இருந்தது? இந்த ஹார்மூஸ் நீரிணையால மூடப்பட்டதால எந்தெந்த நாடுகள் பாதிப்புகளை சந்திச்சிருக்கின்றன என்பது பற்றி நிறைய விஷயங்களை ஹார்மூஸ் நீரிணை சம்பந்தப்பட்டு இந்த வீடியோ பதிவில் பேச போகிறோம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் ஒரு அன்பு வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கார்மோஸ் நீரிணையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று மட்டுமில்ல, இது பழைய காலத்திலே இருந்து, வரலாற்று காலத்திலே இருந்தே வர்த்தகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நீர்வழி தடமாக இந்த பாதை இருந்து வருது. பாரசீகம், கிரேக்கம் மற்றும் அரபு வர்த்தகர்கள் எல்லாரும் அந்த காலத்துல இந்த நீர்வழி தடத்தினூடாகத்தான் தங்களுடைய பொருட்களை வணிகம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக முத்து, மாணிக்கம், வாசனை திரவியங்கள், இப்படி நிறைய பொருட்களை இந்த நீர்வழி பாதையில தான் பழைய காலத்திலே இருந்தே வர்த்தகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. கார்மோஸ் என்று சொல்லப்படுறது பாத்தீங்கன்னு சொன்னா பழைய கால ஒரு துறைமுக நகரம், ஒரு பாரசீகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நகரம் என்று சொல்றார்கள். இந்த கார்மோஸ் நகரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நீரிணைக்கும் ஹார்மோஸ் நீரிணை என்று சொல்லி அழைக்கிற மரபு வந்திருக்கிறது. இதனுடைய இந்த ஹார்மோஸ் நீரிணையுடைய வடக்கு பகுதியில தான் ஈரான் இருக்குது. தெற்கு பகுதியில ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு சொந்தமான பல நாடுகள் இருக்கிறத பார்க்கலாம். இந்த நாடுகள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் பாரசீக வளைகுடாவுக்கும் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கட்டார், குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு ராஜ்யம் போன்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த ஹார்மோஸ் நீரிணையை கடந்துதான் நாங்கள் போக வேண்டியிருக்கும். பண்டைய நாகரிகங்கள் உங்களுக்கு தெரியும், சிந்துவெளி நாகரிகம், அதே போல மெசொப்பொத்தேமியா, இப்படியான இந்த நாகரிகங்கள்ல வாழ்ந்த மக்கள் கூட தங்களுடைய அன்றாட வேலைப்பாடுகள், வர்த்தக நடவடிக்கைகள் எல்லாம் இந்த ஹார்மோஸ் நீரிணையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி வரலாற்றில் பேசப்படுது. 10 தொடக்கம் 17ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த ஹார்மோஸ் நீரிணையை அடிப்படையாக கொண்டு, இந்த ஹார்மோஸ் நகரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வர்த்தக பேரரசு ஒன்றும் இந்த காலப்பகுதியில இந்த இடத்துல இயங்கி இருக்கிறது என்றதும் வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா மசாலா பொருட்கள், பட்டு, முத்து போன்ற வணிக செயற்பாடுகளும் நடந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த 20ஆம் நூற்றாண்டுல எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் உலக வர்த்தகத்தினுடைய இதய துடிப்பாகவும் ஒரு ஜீவனாகவும் இந்த ஹார்மோஸ் நீரிணை அமைந்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு நீண்ட வரலாற்றையும் ஒரு உலகின் மிக முக்கியமான வர்த்தக கடல் வழியாகவும் இருந்து வருகிற இந்த கார்மோஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது இல்லை. ஆனாலும் ஈரானினுடைய ஆதிக்கம் தான் நீண்ட காலமாக இந்த ஹார்மோஸ் நீரிணையில இருந்து வருது. குறிப்பாக சொல்றதா இருந்தா 1980ஆம் ஆண்டுகள்ல அந்த காலத்துல இருந்தே ஈரான் இந்த ஹார்மோஸ் நீரிணையில பயணிக்கின்ற அல்லது இந்த ஹார்மோஸ் நீரிணை மீது ஒரு மிகப்பெரிய தலையீடியாக இருந்து வருது. மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருந்து வருது. நிறைய உதாரணங்களை சொல்லலாம், பாருங்க. சில விஷயங்களை சொல்றேன். 1980களில் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில யுத்தம் நடந்த போது கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்த வழியால போய்கொண்டிருக்கும் போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன.
2019 ஆண்டுல இந்த வழியால பயணமாகிய பிரிட்டிஷ் நாட்டுக்கு சொந்தமான டேங்கர் கப்பல் ஒன்று ஈரானால கைப்பற்றப்பட்டிருந்தது. 2022 ஆண்டுல கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான ஒரு கப்பலும் கைப்பற்றப்பட்டது ஈரானால. 2024 பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுக்கு அல்லது இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஒரு கப்பலும் ஈரானால கைப்பற்றப்பட்டது. இப்படி ஈரான் இந்த வழியால வேற நாடுகளுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்கள், வேறு வர்த்தகத்தில் ஈடுபடுற கப்பல் எல்லாம் பயணமாகிற போது அது யுத்தம் நடந்தாலும் சரி, யுத்தம் நடக்காட்டியும் சரி, ஏதோ ஒரு விதமான அழுத்தங்களையும் சவால்களையும் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கிற உண்மை. ஈரான் கடற்படையில பாத்தீங்கன்னா வேகமாக பயணிக்கக்கூடிய படகுகள் இருக்கின்றன, ஏவுகணைகள் இருக்கின்றன, கண்ணி வடிகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஈரான் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் வழங்குவதோடு சீனாவினுடைய மிக முக்கியமான கடல் குண்டு, கடல் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுற குண்டு EM-52 என்று சொல்வார்கள். அந்த குண்டுகள் பல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் இந்த பகுதியில ஈரான் விதைச்சு வச்சிருக்கிறதாகவும், அந்த கடல் பகுதியில ஈரான் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுது. இதை விட ஏவுகணை தாக்குதல்கள், அதே போல ட்ரோன் அட்டாக், இப்படி நிறைய விஷயங்களை ஈரான் பயன்படுத்தி அந்த பகுதியில பயணிக்கிற கப்பல்களுக்கும் நாடுகளுக்கும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுத்து வருது. இந்த ஹார்முஸ் நீரிணையானது உலக வர்த்தகத்தில் ஏன் மிக முக்கியமான ஒரு இதய துடிப்பாகவும் ஒரு நாடி துடிப்பாகவும் இருக்கிறது? இது மூடப்பட்டதன் பிறகு ஏன் உலக நாடுகள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கின்றன இதை திறக்க சொல்லி? ஈரானும் இதை அவசரமாக மூடுறதுக்கான என்ன அடிப்படை என்று சொல்லி பார்த்தோம்னா, உலகத்தின் ஒட்டுமொத்தமான கச்சா எண்ணெய் வியாபாரத்துல கிட்டத்தட்ட 20% கச்சா எண்ணெய் வணிகம் இந்த கடல் வழி பாதையால தான் நடக்குது. இந்த கடல் வழி பாதையால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 2 கோடி பரல்கள் கச்சா எண்ணெய் வணிகம் நடக்கிறதாக சொல்லப்படுது. உலகத்தின் மொத்த எரிவாயு வணிகத்துல கிட்டத்தட்ட 1/4 பங்கு வணிகம் இந்த கடல் வழி பாதையால தான் நடக்குது. சீனா, ஜப்பான், கொரியா, இந்தியா போன்ற ஆசியாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற முக்கியமான நாடுகளுக்கெல்லாம் மிக முக்கியமான வணிக பாதை இதுதான். இந்த பாதை மூடப்பட்டதால இந்த பாதையால போகிற வணிக கப்பல்கள், கச்சா எண்ணெய் ஏற்றிய கப்பல்கள் எல்லாம் முடங்கி போயிருக்கிறதால இப்ப நான் சொன்ன எல்லா நாடுகள்லையும் பெரிய அளவிலான பொருளாதார பிரச்சனைகள் தலைதூக்க தொடங்கி இருக்கு. இந்த பாதை கச்சா எண்ணெய்க்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏனைய விவசாயம் சார்ந்த உரங்களை ஏற்றி கொண்டு போறது, கெமிக்கல்ஸ், இப்படி நிறைய முக்கியமான பொருட்களை எல்லாம் ஏற்றி செல்ற கப்பல்கள் இதனால பயணமாகுது. இதுல மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த உரங்கள் ஏற்றுமதி இறக்குமதி, உர ஏற்றுமதி இறக்குமதியும் தடைப்பட்டிருக்கிறதால நான் சொன்ன இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய விவசாய நடவடிக்கைகள் எல்லாம் பாதிக்கப்பட போகுது. உர ஏற்றுமதி அல்லது உர பற்றாக்குறை இருக்கிறதுனால விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படுறது மட்டுமில்ல, விவசாயிகளும் பாதிக்கப்பட போகிறார்கள். விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் தட்டுப்பாடு நிலவ போகுது. அதை இறக்குமதி செய்ய வேண்டி வரும்போது கடல் வழி பாதை முழக்காக இருக்கிறபடினால ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை அல்லது ஒரு பெரிய சவாலை இந்த நாடுகள் எல்லாம் எதிர்கொள்ள போகிறது என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. ஆகவே இப்படி பல வழிகளில் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் நாட்டினுடைய முன்னேற்றம், இப்படி கணக்க விஷயங்களை, சமூக பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு தொடர்பில் ஏராளமான விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒரு கடல் வழி பாதையாக இருக்கக்கூடிய இந்த ஹார்முஸ் நீரிணை என்பதை எப்படியாவது துறந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா இப்ப துடிச்சு கொண்டிருக்கு. ஏற்கனவே இந்த ஈரானுடனான இந்த யுத்தத்தில் அமெரிக்கா அடிக்கு மேல் அடி வாங்கி கொண்டிருக்கிறது. உள்நாட்டிலும் சரி, சர்வதேச அரங்கிலும் சரி, ஒரு கேலி கூத்துக்கூடமான ஒரு நாடாக இப்ப ஒரு தலைவராகவும் டொனால்ட் ட்ரம்ப் மாறி இருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு இது தேவையில்லாத விஷயம், இந்த யுத்தத்துக்குள்ள கால் பதிச்சு விட்டோம், எப்படி கௌரவமா வெளியேறதுன்னு சொல்லி அமெரிக்காவும் இப்ப மாற்று வழிகளை சிந்திச்சு கொண்டிருக்கிறது. ஈரான் மீது எப்படித்தான் ஒரு அழுத்தத்தை பிரயோகிச்சாலும், எப்படித்தான் சவாலை கொண்டு வந்தாலும் ஈரானும் அடிபணிகிற மாதிரி இல்லை. அவர்கள் எவ்வளவுதான் பாதிப்புகளை சந்தித்தாலும் அந்த தாக்குதல் சக்தியை கைவிடுற மாதிரி ஈரானும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய வகையிலான ஒரு ஏவுகணையை அடித்திருக்கிறது ஈரான். எங்கே சொன்னா டியாகோ காசியா தீவுல. அங்கே அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் சொந்தமான ஒரு கடற்படை தளம் இருக்குது. அதை அவர்கள் அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை பற்றி பாத்தீங்கன்னா இப்ப ஐரோப்பிய நாடுகளும் அச்சம் கொண்டிருக்கின்றன, அமெரிக்காவும் அச்சம் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு ஏவுகணை ஈரான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்ப இல்லை. ஆனால் அவர்கள் இதை காண்பித்திருக்கிறார்கள். இதை விடவும் அதிகமான வலுவான ஏவுகணைகள் ஈரான் இருக்கலாம் என்று சொல்லப்படுது. இப்ப இந்த யுத்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறது. என்னவும் நடக்கலாம், அடுத்த 48 மணித்தியாலத்தில் என்னவும் நடக்கலாம் என்ற மாதிரியான நிலவுதான் இப்ப இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உலக தலைவர்கள் எல்லாரும், பெரும்பாலான நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இப்ப அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். உங்களால அல்லது ஈரானுடனான இந்த யுத்தத்துல இந்த ஹார்முஸ் நீரிணையை திறந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இப்ப பிடிவாதம் அளிக்கிறார்கள். ஆகவே இந்த நீரிணையை எப்படியாவது அமெரிக்கா திறந்தே ஆக வேண்டும். இதற்கு பல முயற்சிகளை செய்தது. இப்ப ஜப்பான்ல இருக்கக்கூடிய கடற்படை தளத்தில் இருக்கிற 2500
படைப்பிரிவை ஈரானுக்குள் அருகில கொண்டு வந்திருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நீரிணை திறப்பு விவகாரத்துல வந்து இப்ப பிரித்தானியா அமெரிக்காவோட சேர்ந்திருக்கிறது. பிரித்தானியாவை இப்ப அணுகுண்டு தாக்கிய ஒரு கப்பலை அந்த நீரிணை பக்கமாக நகர்த்தி கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்கா கடைசி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 48 மணித்தியாலத்தில் எப்படியாவது இந்த ஹார்முஸ் நீரிணையை திறந்தே ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் பாரிய விளைவுகளை ஈரான் சந்திக்கும் என்று சொல்லி, நான் ஏற்கனவே சொன்னது போல ஈரானும் இதுக்கு பதிலடியாக தங்களுடைய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியாமல் இருக்கிறது. அடுத்த 48 மணி நேரம் வந்து ஒரு பரபரப்பான சூழலாகத்தான் இருக்கிறது. இந்த ஹார்முஸ் நீரிணையினுடைய மூடல் காரணமாக இப்ப இலங்கையிலையும் வந்து பாரிய அளவிலான எரிபொருள் விலையேற்றம் நிகழ்ந்திருக்கிறது. எரிபொருள் விலையேறினா உங்களுக்கு தெரியும், அடுத்தது ஆட்டோமேட்டிக்கல எல்லா பொருட்களுக்கான விலைகளும் எகிரத் தொடங்கும். இப்ப அந்தந்த குறிக்கப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய விலைகளையும் உயர்த்தி தருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அரசாங்கம் இப்பொழுது அதை சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. பார்க்கலாம் எங்க போய் இந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு சொல்லி. இன்னும் 2 நாட்கள், குறிப்பாக 48 மணித்தியாலம் கழிந்ததன் பிறகு என்ன நடக்கும் என்று தெரியலாம். ஆனால் ஈரான் ஒரு வகையில சொல்லி இருக்கிறது, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளை தவிர ஏனைய நாடுகளினுடைய கப்பல்கள் இந்த வழியால போறதுக்கு தாங்கள் அனுமதி வழங்கி இருப்பதாக சொல்லி இருக்கிறது ஈரான். இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்படும் என்றதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு முக்கியமான தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.